பிகும் லஃபீஃபா. லஃபீஃப்னா அப்படியே அந்த சுருட்டி கொண்டு வரும், உலகத்திலிருந்து அப்படியே கொண்டாந்து உங்களை விடுவோம். அப்ப அப்படி கொண்டாந்து இப்போ இஸ்ரேல் குடியிருக்க சொன்னா இஸ்ரேல் எல்லாரையும் வந்து கொண்டு வந்து சேர்ப்பேன் தான். அதுவும் உலகம் பூரா இருந்து கொண்டாந்து சேர்ப்பேங்க. அப்போ உலகத்திலேயே பாதுகாப்பான பூமியாக இஸ்ரேல் ஆகணும். அதுக்கு ஆகணும்னா பாலஸ்தீனர் ஒருத்தன் கூட அங்க உயிரோடு இருக்கக்கூடாது. அதுக்கான ஆபரேஷன் தான் இது. புரியுதா? இது நடந்தே தீரும். ஏன்னா இது பின்னாடி எல்லாருடைய ஹிக்மத் இருக்கு. ஹமாஸ் ஜெயிக்குமா? கண்டிப்பா ஜெயிக்காது. படு தோல்வி அடையும். அது ஒட்டு மொத்தமா அளிக்கப்படும். ஹாஸ்பிட்டல் மருந்து கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 1000 பேஷண்ட் பெட்ல இருக்காங்க. நினைச்சு பாருங்க, ஒத்த காலை வச்சுக்கிட்டு வந்து போன உடம்ப வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் ட்ரீட் பண்ணா பாத்தீங்கன்னா சில பேர் விட்டா நினைச்சு நம்ம சகோதரன் அடிச்சா நீ கொஞ்சம் கூட கோவம் வரல, நான் பலஸ்தீன் போறேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஜோர்டன்ல 1000 பேர் லட்சக்கணக்கில் குதிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தன் கூட காசு பண்ண இல்லையா ஜோர்டன்ல? சிரியா எங்கெல்லாம் பேக்கப் நடந்துட்டு இருக்கான். இது சிரியாக்குள்ள எந்த புது என்ட்ரியும் கிடையாது இனிமே. அதே மாதிரி துருக்கிக்கிட்டையும் எப்பனாலும் வெளியூர்ல இருந்து ஒருத்தன் புதுசா விசா அப்ளை பண்ணா யாருமே தரது கிடையாது. முஸ்லீமுக்கு நோ, இந்த ஜோனே வந்து ப்ரொடெக்ட் ஆகி வச்சிருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல் விட்டு நீ அடி அவன் வர நான் தடுக்கிறேன் பாக்குறேன். இதுக்கு வந்து முஸ்லீம் நாடுகள் வந்து அண்ணன் கட்டி அப்படி ஆளா நிக்கிறேன். இப்ப இது ஒரு பெரிய இழப்பெல்லாம் கிடையாது. பாலஸ்தீனர்கள் முற்றிலும் அழிக்கப்படுவாங்க அல்லது அங்கிருந்து எகிப்துக்கு வெளியேற்றப்படுவாங்க. ஏன்னா மறுமை நாள் வரைக்கும் அந்த கூட்டம் வந்து